கஜாசுரனும் அசுரகுருவும் என்ன உரையாடினார்கள் என்று நம் எவருக்கும் தெரியாது. ஆனால் மகாதேவர் தனது பக்தனின் பக்தியில் மனம் மகிழ்ந்து நிச்சயமாக இம்முறை அவனிடம் செல்ல மாட்டார். கஜாசுரன் என்ன முயற்சி செய்தாலும் சரி, சிவன் அவனிடம் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சக்தி சிவனை தடுத்து நிறுத்துவாள். மகாதேவா, இம்முறை தங்கள் பக்தன் கஜாசுரனின் பக்தியில் சுக்ராச்சாரியரின் யுக்தியும் ஒளிந்திருக்கிறது. ஆகையால் இக்கணம் தாங்கள் தங்கள் பக்தனின் அழைப்பை கேளாமல் இருக்க வேண்டும். தங்களது சக்தி இன்று தங்களை செல்ல அனுமதிக்க மாட்டாள். தேவி, தங்கள் எண்ணத்திற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் மகாதேவர் தன் பக்தனின் அழைப்பை ஏற்காமல் அவனை புறக்கணிப்பது என்பது இது நாள் வரை நடக்காத காரியமாகும். இது நாள் வரை நிகழாத சம்பவம் இன்று நிகழப் போகிறது நாராயணா, இன்று நிகழப் போகிறது நாராயணா, இன்று நிகழப் போகிறது நாராயணா. கார்த்திகேயா, கணேசா, நந்தி, சிவகணங்களே, அனைவரும் சிவனை சுற்றி வளையுங்கள். இன்று அவர் இங்கிருந்து எங்கும் செல்லக்கூடாது. இது எனது கட்டளையாகும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. கஜாசுரனின் இந்த வேண்டுதலுக்கு எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் பார்வதி மகாதேவரை தடுத்து நிறுத்திவிட்டாள். உறவுகளைக் கொண்டு சக்கர யுகத்தை வகுத்திருக்கிறாள். மனைவியின் அன்பு, பிள்ளைகளின் கவலை, சேவகர்களின் பக்தி என்ற மகாதேவரை உணர்வு சங்கிலியில் கட்டி போட்டு விட்டாள். இனி கஜாசுரன் எந்த அளவிற்கு அழைத்தாலும் மகாதேவர் வரப்போவதில்லை. நாம் வேற ஏதேனும் சிந்திக்க வேண்டும் குருதேவா. கவலை வேண்டாம். வெற்றி நமக்கு மட்டுமே அசுரமாதா, அதை உணரு. மகாதேவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் இன்று கடமையை தேர்ந்தெடுத்தால் கஜாசுரன் முன்னிலையில் வருவார். அவ்வாறு நடந்தால் என் திட்டப்படி அவர் நிரந்தரமாக இப்பிரபஞ்சத்திலிருந்து வெளியேற வேண்டியிருக்கும். ஒருவேளை இன்று மகாதேவர் மனைவி, மைந்தர்கள் மற்றும் தனது சிவகணங்களின் பக்திக்கு இணங்கி இங்கு வர மறுத்துவிட்டார் என்றால் தானாகவே அவர் பக்தர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா.
ஹர 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 மகாதேவா ஹர ஹர மகாதேவா கஜாசுரா 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 மகாதேவா ஹர ஹர மகாதேவா, இன்று தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. பக்தன் அழைக்கிறான் தேவி, உடனே சென்றாக வேண்டும். மன்னியுங்கள் தந்தையே, நாங்கள் உங்களை செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஹர ஹர மகாதேவா. வேண்டி கேட்கிறோம் மகாதேவா, செல்லாதீர்கள். நந்தி, நீயும் ஒரு சிவபக்தன் தானே? சிவனின் கடமையை அறிந்திருக்க மாட்டாயா? சிவன் தனது பக்தர்களின் அழைப்பை ஏற்காதிருக்க இயலாது. மகாதேவா, இந்த பக்தனின் அழைப்பில் சுக்கிராச்சாரியரின் சதித்திட்டம் உள்ளது. தாங்கள் கஜாசுரனின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றால் அவர்கள் தங்களை பிரபஞ்சத்தில் இருந்து அனுப்பிவிடுவார்கள். இந்த சக்தி இருக்கையில் அவ்வாறு நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மதிப்பளிக்கின்றேன். எனினும் என் பக்தன் என்னை அழைக்கின்றான். இந்த சிவன் அங்கு சென்றாக வேண்டும், அங்கு சென்றாக வேண்டும், அங்கு சென்றாக வேண்டும். ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. கஜாசுரனின் இதயத்தில் கொண்டிருக்கும் பக்தியில் சுக்கிராச்சாரியரின் யுக்தியும் மறைந்திருக்கலாம். ஆனால் ஓர் பக்தன்
முழு மனதோடு என் நாமத்தை உச்சரித்து விட்டால் அதற்கான பலனை நான் நிச்சயம் வழங்குவேன். பாதை விட்டு விலகுங்கள் தேவி. சிவனது சித்தாந்தத்திற்கு இடையூறாக இருக்க வேண்டாம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த பிடிவாதம் ஏன் தேவி? இது பிடிவாதம் அல்ல, எனது உரிமையாகும். ஒரு மனைவியின் உரிமை. கணவனின் பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்துவது மனைவியின் கடமை. கஜாசுரனின் தவத்திற்கு வரமளிப்பது என் கடமை. இக்கணம் நான் அங்கு செல்ல வேண்டும். தேவி, மகாதேவர் கூறுவது சரிதான். தயை கூர்ந்து புரிந்து கொள்வதற்கு முயலுங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது தாங்கள்தான் நாராயணா. மகாதேவர் இன்று அங்கு சென்றால் சுக்கிராச்சாரியரின் சதித்திட்டத்தில் அவர் சிக்கி விடுவார். பிறகு மகாதேவரை நிரந்தரமாக பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பி விடுவார்கள். இந்த ஆதிசக்தி இருக்கையில் மகாதேவர் இந்த ஆபத்தை எதிர்கொள்ள அனுமதிக்க மாட்டாள். பனியால் நிறைந்த இந்த கைலாயம் உருகி நதியாக பெருக்கெடுத்து ஓடினாலும் நான் உங்களை செல்ல அனுமதிக்க மாட்டேன்.